ஜெயா டிவி நேர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமகம சமையல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா பொரிச்ச தேங்காய் சாதம். பொரிச்ச தேங்காய் சாதம் நான் புதுசாக இருக்கு நினைக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த தேங்காவை நம்ம லைட்டாக வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த ரைஸோட போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதே டைமில் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் போடுவோம். நீங்கள் வீட்டில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தேங்காய் ரைஸ் சாப்பிட்ருப்பீங்க, அப்படின்னா தேங்காய் பால் சாதம் இல்லை தேங்காய் பால் பிரியாணி அப்படி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது டோட்டலாக கொஞ்சம் வித்தியாசம் வேறு. நான் ரீசெண்டாக சேலத்தில் போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன ஹோட்டலில் நான் சாப்பிட்டு பார்த்தேன் இந்த ரெசிபி. அங்கே என்ன பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இது நம்ம சும்மா வீட்டுக்கு நாங்கள் பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது, இங்கே இருக்கவங்களுக்கும் நாங்கள் கொடுத்தோம், ரொம்ப எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சின்ன கடையாக இருந்தாலும் நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. அப்பப்போ பேனில் போட்டு டாஸ் பண்ணி குக் பண்ணி தரும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம், அங்கே என்ன பண்ணிட்டேன்னா ரைஸை தம் பண்ணி, அதாவது ஒரு புலாவ் மாதிரி பிளெயின் புலாவ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலா ரெடி பண்ணி டாஸ் பண்ணி தராங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக வேக வச்ச சாதத்தில், அதாவது லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தால் வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அப்போ இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மாடிஃபைட் பண்ணி இன்றைக்கி இந்த ரெசிபி பண்ணுறேன். இது எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்துருங்க. பொரிச்ச தேங்காய் சாதம் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, தேங்காய் அரை மூடி, தேங்காய் பேஸ்ட் 1 குழிக்கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, மல்லித்தூள் அரை டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கடுகு அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தேங்காவை திரியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதாவது ஒரு 95% அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன், 5% தான் திரியாக இருக்குது. இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சிட்டு இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி இந்த ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன, ரைஸு பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கணும். சில ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா வேக வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் இங்கே குலையக்கூடாது, ரைஸு உதிரியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல அந்த தேங்காய் பேஸ்ட்டும் போட போகிறோம், இந்த ரைஸும் போட போகிறோம். ஏன்னா தேங்காய் வந்து ஒற்றை பக்குவத்துக்கு நம்ம இருக்கும், ஏன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கும். அப்போது இதுவும் நல்லா மசிஞ்சு போனால் அது வந்து இந்த கிச்சடி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பக்குவமாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பேனில் கொஞ்சமாக எண்ணெய். இப்போ இந்த பேனில் இந்த மசாலா குக் பண்ணுற டைமுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதே டைமில் இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றுவேன். ஏங்கன்னா அந்த தேங்காவை நான் வறுக்க போகிறேன், சரிங்களா? இப்போது இங்கே தேவைக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது சைடில் சூடாகட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பேனில் கொஞ்சமாக கடுகு, இந்த கடுகு போட்டு போய் நல்லா பொரிஞ்சு வரும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி மிளகா, பச்சை மிளகா அப்படிலாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் அந்த தேங்காயோட அந்த மசாலா தன்மை நமக்கு தேவை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல அந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் போடுறோம், சரிங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, வெறும் தேங்காவை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்னா சில பேருக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும், பிடிக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடுகு தாளிப்பாக போடுறோம், கொஞ்சம் மசாலாவும் சேர்க்குறோம். இதாக விஷயம், வேறு எதுவுமே இல்லை. இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். சைடில் இந்த பேனில் வந்து எண்ணெய் சூடான பிறகு இங்கே இருக்க தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேங்காவை போட்டு இதில் வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். இதான் விஷயம். இந்த கடுகு நல்லா புரிஞ்சு வருது. அந்த டைமில் நம்மக்கிட்ட இருக்க பச்சை கருவேப்பிலையை போட்டுறேன். அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட பிறகு இந்த தேங்காய் இருக்குல்ல, இந்த தேங்காவை இதில் போடுறோம். இந்த தேங்காவோட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேம் தேவையில்லை, சரிங்களா? இதுக்கப்புறம் இங்கே இருக்க இந்த மசாலா பொடி, கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் நான் சொன்ன மாதிரி கம்மியான அளவு, மல்லித்தூள் கொஞ்சம் கூட, அவ்வளோதான். உப்பு தேவையான அளவு. உப்பு இப்பயே போட்டுருங்க, அப்போ தான் மசாலாவில் மிக்ஸ் பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு ரைஸ் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருங்க. போட்ட பிறகு இந்த மசாலாவை இதை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா தேங்காய், அந்த மிளகாத்தூள், தனியத்தூள், அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா வேகணும். வேகிற டைமில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதில் தண்ணி ஊற்றிடலாம். சும்மா லைட்டாக ஒரு 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 சின்ன கரண்டி அளவு, ஒரு 1/4 கரண்டி அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன், இந்த மசாலா வேகணும்னு சொல்லிட்டு. சைடில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த தேங்காவை போட போகிறேன். இந்த தேங்காய் இது எப்படி நத்துருன்னா, நீங்கள் வீட்டில் கிரேட்டரில் வச்சு திருவாதீங்க. திருவினா பெருசு பெருசாக வரும்.
மிக்சியில் என்ன பண்ணினா தேங்காய் பத்தை போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிருங்க. அரைச்சின்னா இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ரொம்ப தூளாக இருக்கும். அப்போ என்னன்னா இந்த தேங்காவை இல்லை சைடில் லைட்டாக நீங்கள் வறுக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறணும். தேங்காயிலையும் வறுக்கலாம், நீங்கள் வீட்டில் ரீஃபண்ட் ஆயிலும் வறுக்கலாம். அது உங்களுக்கு எது பிடிக்குமோ. சில பேருக்கு தேங்காய் வறுத்தா பிடிக்காது, அதனால ரீஃபண்ட் ஆயில் சொல்கிறேன். இதே நாகர்கோவில் சைடு, கன்னியாகுமரி மாவட்டம், அப்புறம் கொஞ்சம் காரைக்குடி சைடெலாம் கொஞ்சம் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயமா இருக்காது. இல்லை சென்னை நம்மள மாதிரி மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ரீஃபண்ட் ஆயில். ஸோ அதனால் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெல்லெண்ணெய் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. இது கடலெண்ணெய் இல்லை ரீஃபண்ட் ஆயில், அப்படிலாம் தேங்காய் எண்ணெய், இதான் விஷயம். இப்போ இந்த தேங்காவை கொஞ்சம் அப்படியே வறுபட்டோம். சைடில் இந்த மசாலாவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இந்த தேங்காய் வறுபடும் போது முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, இந்த இடத்துல அந்த தேங்காவை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா ஒரு சைடு கலர் மாறும், ஒரு சைடு கலர் மாறாது. ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இப்போது இங்கே பாருங்கள், இந்த மசாலா இது நல்லா வெந்து வருதா? இந்த வெந்து வர டைமில் நம்ம என்ன பண்ணோம், அடுப்பு ஃப்ளேமை கம்மி பண்ணிடும். எப்படி டிட்டோ நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களோ அதே மாதிரி கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இது டம் கட்டுற மாதிரி பக்குவத்தில் பண்ணணும். இப்போது இந்த ரைஸை இதில் போட போகிறேன். இந்த ரைஸை சும்மா அப்படி மேலோட்டமாக அப்படி போடுறேன். அவ்வளோதான். போட்டுட்டு அடுப்பு ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சிடுறேன். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி ஒன்றும் பாதியாக மிக்ஸ் பண்ணுறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி வச்சிடுறோம். ஏன்னா அந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக அப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி, ஏன்னா ட்ரையாக இருந்தால் அந்த மசாலா சரியாக ஆகாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது கொஞ்சமாக பிரியாணி கான்செப்டில் இதை தம் செட் பண்ணுறோம். இப்போது இந்த இடத்துல இந்த மசாலா இதெல்லாம் ரைஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குமா, இதை அப்படி இருக்கட்டும். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த தேங்காய் கலர் மாறிடுச்சு. அதிகமான எண்ணெய் வேண்டாம். அப்படி இன்கேஸ் அதிகமாக எண்ணெய் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணால் இதை வடிகட்டி எடுத்துடணும். கொஞ்சம் இது மாதிரி ஜல்லிக்கண்டி அப்படின்னா இருந்துன்னா இங்கே பாருங்கள், இப்படி எதுனா இப்படி எடுத்திங்கன்னா அந்த எண்ணெய் வந்துடும். எண்ணெய் அதிகமாக இருந்தால் சாப்பிட பிடிக்காது. அதனால் இந்த பக்குவத்துக்கு தேங்காய் வறுக்கிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் தேங்காய் வறுக்கும் போது கொஞ்சம் கலர் வரலையே சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. ஆனால் அந்த கடைசி ஸ்டேஜ் 80% to 90% வந்த பிறகு பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிளம்பிடும். அதனால் கவனமாக இருக்கணும். நல்ல தேங்காவை இப்படி நல்லா புளிஞ்சிருங்க. புளிஞ்சினா அந்த எக்ஸஸாக இருக்க அந்த எண்ணெய் எல்லாமே வெளியே வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நல்லா உதிரியாக இருக்க இந்த தேங்காவை இது மேலே போட போகிறேன். போட்ட பிறகு இவரை ஒன்றும் பாதி அப்படி ரைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எல்லாரும் வீட்டில் பண்ணுற விஷயம் என்னென்னா, நீங்கள் பண்ணி முடித்த பிறகு இதை ஒரு சின்ன டப்பாலையோ ஹாட் கேஸ்லேயோ போட்டு வச்சுருவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது ரெசிபியை அப்பப்போ சூடாக சாப்பிட்டா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த தேங்காயோட தன்மை தெரியும். அந்த காரத்தன்மை இருக்கா, இல்லை கடுகு போட்டிருக்குமா, கொத்தமல்லி போட்டிருக்குமா, கருவேப்பிலை போட்டிருக்குமா, இந்த விஷயம் தெரிய வரும். இதான் விஷயம். இதான் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி மேலே போட்டு அப்படியே தம் போட வேண்டியதான். தம்னா பிரியாணி மாதிரி நீங்கள் அந்த மூடிலாம் போட்டிருக்க மாட்டோம். சும்மா அந்த அந்த ரைஸுக்கு மேலே நம்ம போடுற மசாலா அதில் அப்சர்வ் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். இதுக்கப்புறம் இவரை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படி பேனில் அப்படி டாஸ் பண்ணுறோம். கீழ் ரைஸு மேல் ரைஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். வளகாப்புக்கெல்லாம் வெரைட்டி ரைஸ் பண்ணுவீங்க. எப்போவுமே இந்த புளியோதரை, எலுமிச்சை சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் சாப்பிட்டு பழகிருப்பீங்க. அப்போ அந்த டைமில் கொஞ்சமாக இது பண்ணி பாருங்கள். இது சம்திங் இது என்னப்பா இது புதுசாக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரெடி ஆயிடுச்சுல, இவரை இப்படி எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன்.
அவ்வளோதாங்க. இந்த பொரிச்ச தேங்காய் சாதம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் பண்ணாத ஒரு ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணும்போது முக்கியமாக அந்த சீசனிங், அந்த உப்பு தன்மையெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த ரைஸ் சாப்பிடும்போது நீங்கள் அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நறுக்குன்னு இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. அதே டைமில் குக் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா, அந்த தேங்காவை கரெக்டான பக்குவத்தில் வறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் அதிகமாக நீங்கள் வறுத்துட்டீங்க, கலர் மாறிச்சுன்னா அப்போ டேஸ்ட் டோட்டலாகவே மாறிடும். கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக நீங்கள் லவ் பண்ணி நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இன்றைக்கி நம்மளோட கமகமா சமையலில் ஒரு புது ரெசிபி எப்படி ரெடி பண்ணி சொல்லி கொடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.